இது இடுக்கமான வாசல் என்று ஏன் சொல்லுகிறேன் என்றால், இந்த வாசல் வழியாய் பிரவேசிப்பது சுயத்தை ஒறுக்க வேண்டியது இருக்கும். இந்த வாசல் வழியாய் பிரவேசிக்கும் போது 100% ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டியது இருக்கும். இந்த பிரச்சனை தான் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் வந்தது. யோவான் நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். நான் கொட்டிக்கோடு திருச்சபையை சார்ந்தவன். சில நேரங்களிலேயே நான் நினைத்து பார்ப்பேன், எங்கள் ஊரில் இப்படி ஒரு ஆலயம் வந்திருக்காவிட்டால். நீங்கள் எப்போது நினச்சி பார்த்துருக்கீங்களா? என்னுடைய ஊரில் அப்படி ஒரு ஆலயம் வந்திருக்காவிட்டால் நான் எப்படி இருந்திருப்பேன் என்பதை நினைத்து பார்த்தால், அது வந்ததுனால நான் பெற்ற ஆசீர்வாதங்கள் எவ்வளவு பெரிதென்பதை கண்டுகொள்ள முடிகிறது. அன்பானவர்களே, நீங்களும் நேரம் கிடைக்கும்போது உட்கார்ந்து யோசிங்க. இந்த ஆண்டவரை அறிவதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்காமல் இருந்திருந்தால், இந்த வேதத்தை வாசிப்பதற்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்காமல் இருந்திருந்தால், இந்த ஆண்டவர் தருகின்ற ஆத்ம ரட்சிப்பை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்காமல் இருந்திருந்தால், இந்த வாசல் வழியாய் பிரவேசிக்கின்ற சிலாக்கியத்தை நான் பெறாமல் இருந்திருந்தால், அது ஒரு துர்ப்பாக்கியமான நிலைமை அன்பானவர்களே. ஆகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவரை அறிகின்ற அறிவுக்குள்ளே அழைத்து கொண்டு வருவதே ஒரு ஆசீர்வாதம் தான். பிரகாஷ் ஏஸ்வரியான் என்கின்ற அவர் ஒரு மிஷனரி தான், நம்முடைய ஊரை சார்ந்தவர், நாகர்கோயிலை சார்ந்தவர். அவர் ஒருமுறை சொன்னார், பல வருஷங்களுக்கு முன்னால், 1976 என்று எண்ணுகிறேன், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அணு அணுவாக ரசித்து வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை, அணு அணுவாக ரசித்து வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை. அன்பானவர்களே, அப்படி என்ன ரசனை அந்த வாழ்க்கையில் இருக்கிறது? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே வாசல். ஆமாம், இந்த வாசலை குறித்த 3 முக்கியமான விஷயங்களை வேகமாக நாம் தியானிக்கலாம். இந்த வாசல் இடுக்கமான வாசல். இயேசு கிறிஸ்து தாமே சொன்னார், மத்தேயு நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரத்தின் 13, 14 ஆகிய வசனங்களில், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமாய் இருக்கிறது, வழியும் விரிவா. கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இயேசு கிறிஸ்து என்னும் வாசல் வழியாய் பிரவேசித்தால் நல்லா ஜாலியாக இருக்குமா? சந்தோஷமாக இருக்குமா? அதில் என்ன பிரச்சனை? அந்த வாசலில் போகிறதில்ல, அந்த வாசல் வழியாக பிரவேசித்து அவருடைய பாதையிலே நடப்பது எப்படிப்பட்ட ஒரு உணர்வை நமக்கு தரும்? அது துன்பங்கள் உள்ளதா என்று ஏராளமான கேள்விகள் நம்மிடத்திலே உண்டு. அன்பானவர்களே, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். ஏதேன் தோட்டத்திலே இந்த வாசல் வழியாய் பிரவேசிக்க மறுத்தபடியினால்தான் பாவம் இந்த உலகத்திலே வந்தது. இது இடுக்கமான வாசல் என்று ஏன் சொல்லுகிறேன் என்றால், இந்த வாசல் வழியாய் பிரவேசிப்பது சுயத்தை ஒறுக்க வேண்டியது இருக்கும். இந்த வாசல் வழியாய் பிரவேசிக்கும் போது 100% ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டியது இருக்கும். இந்த பிரச்சனை தான் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் வந்தது. ஆண்டவர் சொன்னார், இந்த மரத்தின் கனியை மட்டும் நீ சாப்பிடாத, மற்றெல்லாம் சாப்பிடு. ஒரே கட்டளை தான், 10 கட்டளையும் கிடையாது. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற மாதிரி 600க்கும் அதிகமான கட்டளைகளும் கிடையாது. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் கொடுத்தது ஒரே ஒரு கட்டளை, இந்த மரத்தின் கனியை சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா செத்து போவேன்.
சாத்தான் வந்தான். ஏன் சாப்பிடக்கூடாது? ஏன் சாப்பிடக்கூடாது? நிச்சயமா சாக மாட்டேன். இப்போ ஏவாள் ஒரு தீர்மானம் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டாங்க. கர்த்தர் சொல்லுகிறார் சாப்பிடாதே செத்து போவாய். சாத்தான் சொல்லுகிறார் சாப்பிடு சாக மாட்டேன். யாரை நம்புறது? தீர்மானம் செய்ய வேண்டியது யார்? நீங்களும் நானும் தான் அந்த ஏவாள்னு வைங்க. சாப்பிடாதே என்று சொல்லி ஏவாளின் கைகளை கர்த்தர் கட்டி போடவில்லை. சாப்பிடு என்று சொல்லி ஏவாளின் கைகளை பிடித்து அந்த பழத்தை பறிக்க வைக்கவில்லை. தீர்மானிக்க வேண்டியது யார்? ஏவாள் தான். என்ன தீர்மானிக்கணும்? இதை சாப்பிட்டு அதுலேயும் என்ன ருசி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்துடலாமே. பாவத்தை அப்படித்தானே தொடங்குறோம். அப்படி தீர்மானிப்பதா? இல்லை, இந்த தோட்டத்தையும் எனக்கு தந்து, இந்த தோட்டத்தின் கனிகளையும் எனக்கு தந்து, என்னையும் படைத்து ஜீவ சுவாசத்தையும் எனக்குள்ளே தந்த ஆண்டவர் சொல்லுவதை நம்பி அவருடைய வார்த்தைக்கு 100க்கு 100 கீழ்ப்படிவதா? இதுதான் பிரச்சனை. ஏவாள் என்ன தீர்மானம் பண்ணாங்க? சாப்பிட்டு தான் பார்ப்போமே. அதுதான் சுயத்தை மறுக்காத தன்மை. சுயத்தை மறுத்தல் என்றால் என்ன? என் சுயம் சொல்லுகிறது, இந்த பழம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் அழகாக இருக்கும், சாப்பிட்டா நல்லா இருக்கும், ஒரு ட்ரையல் பண்ணி பார்க்கலாமே என்று என் சுயம் சொல்லுகிறது. ஆனால் கர்த்தர் சொல்லி இருக்கிறார், சாப்பிடாத செத்து போவேன். சுயத்தை ஏற்றுக்கொள்வதா கர்த்தரை ஏற்றுக்கொள்வதா? அதான் பிரச்சனை. அதுதான் இடுக்கமான வாசல். அந்த அம்மா என்ன செய்திருக்கணும்? என்னை விட நல்லா தெரிஞ்சவர் யாரு? ஆண்டவர். என்னை படைத்தவர் யார்? ஆண்டவர். அவர் சொல்றதை நான் 100க்கு 100 ஏற்றுக்கொண்டு என்னுடைய சுய விருப்பங்களை ஒதுக்கி வைத்திருக்கிறேன் என்று எண்ணியிருக்க வேண்டும். இடுக்கமான வாசலை தெரிந்து கொள்ளவில்லை, விசாலமான வாசலை ஏவாள் தெரிந்து கொண்டார்கள். சாப்பிட்டாங்க, நிர்வாணி என்று உணர்ந்தாங்க. உடனே ஓடி போய் ஆதாம் இடத்துல கொடுத்து நீ சாப்பிட்டு பாருன்னாங்க. அந்த ஆதாம் என்ன செய்தார்? அவருக்கும் இந்த எண்ணம் வந்திருக்கணுமா இல்லையா? இது ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னது. ஏம்மா நீ இதை சாப்பிட்ட, இது பேர் ஆபத்தாயிட்டு, நம்ம செத்து போவோம்னு ஆண்டவர் சொன்னாரே. உண்மையிலேயே அவர் படைத்த அந்த அழகிலிருந்து நாம் மரித்து போவோம் என்பது உண்மை அல்லவா? நீ ஏன் சாப்பிட்டாய்? வா, நாளைக்கு கர்த்தர் வருவார், காலையிலே மாலையிலே இந்த குளிர்ச்சியான வேளையிலே வருவார். ஓடி போய் அவர் காலில் விழுந்து கதறுவோம், ஆண்டவரே தப்பு பண்ணிட்டோம். செய்தாரா ஆதாம்? செய்தாரா? செய்யலை. அந்த மனுஷன் என்ன பண்ணாரு? அப்படியா, நீ சாப்பிட்டியா, அப்போ நானும் சாப்பிட்டு பார்க்குறேனே. விளைவு என்ன தெரியுமா? தேவனாகி கர்த்தர் தோட்டத்திலே தேடி வந்தபோது புதர்களின் மறைவிலே ஒளிந்து கொண்டார்கள். இடுக்கமான வாசலை தெரிந்து கொண்டால் அது நேர்மையான வழியிலே நம்மை நடத்தும். அன்பானவர்களே, இன்றைக்கு அந்த இடுக்கமான வாசல் இருக்கிறதா? இருக்கிறதா? இருக்குது. இதே பிரச்சனை ஏவாளுக்கு வந்த அதே பிரச்சனை இன்றைக்கும் நமக்கு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? மத்தேயு நற்செய்தி நூல் 5, 6, 7 வீட்டில் போய் வாசிங்க. உங்கள் சத்துருக்களை சிநேகிக்கிறீங்களா? இது இடுக்கமான வாசலா விசாலமான வாசலா? இடுக்கமான வாசல் தானே. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். இது இடுக்கமான வாசலா விசாலமான வாசலா? இடுக்கமான வாசல் தானே. உன்னை ஒருவன் ஒரு கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகன்னத்தை காட்டு. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இச்சையான பார்வையே விபச்சாரம். இது இடுக்கமான வாசலா இல்லையா? சத்ருவை பகைப்பாயாக, உனக்கடுத்தவனை சிநேகிப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உன் சத்ருவை உன்னுடைய சிநேகிதனை பார்த்து மூடனே என்று சொன்னால் உனக்கு எரி நரகம். ஏற்றுக்கொள்றீங்களா? இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. இவைகளெல்லாம் இடுக்கமான வாசல்கள். அன்பானவர்களே, இந்த இடுக்கமான வாசல் தான் இயேசு கிறிஸ்துவனுடைய வாசல். இந்த வாசல் வழியாய் பிரவேசிக்கும்படியாகத்தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். லூக்கா 9ஆம் அதிகாரத்தின் 23ஆம் வசனத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார்,
ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் என்ன செய்யணுமா? தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இது இடுக்கமான வாசலா விரிவான வாசலா? இடுக்கமான வாசல். இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒருமுறை சீஷர்கள் கேட்டார்கள், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நாங்கள் உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? மார்க்கு நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், இம்மையிலே துன்பங்களோடு கூட, ஆமா அதான் ஆரம்பமே, இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையான அப்படி வரிசையா போகுது. இன்னொரு வசனம் சொல்றேன், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டுன்னாரா இயேசு கிறிஸ்து? இல்லைன்னாரா? உண்டுன்னு தானே சொன்னார். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இவைகளெல்லாம் இடுக்கமான வாசல்கள் அன்பானவர்களே. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்து அவருடைய கட்டளைகளுக்கு 100க்கு 100 கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனால் என்னால் அதை செய்ய முடியலே சார். இது உண்மைதான். இந்த இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிப்பது என்பது லகுவான விஷயம் அல்ல. அது ஒரு கடினமான காரியம்தான். அந்த கடினமான காரியத்தை செய்வதற்கு ஆண்டவர் ஒரு மாற்று ஏற்பாடு வைத்திருக்கிறார். ஒரு வசனம் வாசிங்க, யோவான் 14ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனம். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். இது யார் சொன்ன வார்த்தை? இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. எப்பா, நீ என்கிட்ட அன்பா இருக்கிறியா, என் கற்பனைகளை கைக்கொள். அது இடுக்கமான வாசல் தான். உடனே நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே ஆண்டவரே, இது ரொம்ப கஷ்டமான காரியமாக இருக்கிறது ஆண்டவரே, இது ரொம்ப இடுக்கமான வாசலாக இருக்கிறது, இதன் வழியாய் பிரவேசிப்பது கடினம் அல்லவா என்று நீங்கள் ஆண்டவரை பார்த்து சொன்னால், உடனே அடுத்த வசனம் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. தேற்றரவாளன்னா யாரு? உதவியாளர். ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிய முடியாது என்று சொன்னால் அது முடியாது என்பது ஆண்டவருக்கும் தான் தெரியும். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு ஹெல்ப் தர்றேன், ஒரு உதவியாளரை தருகிறேன். யாரு? பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் யாருக்கு கிடைப்பார்? கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். ஆமா, அந்த வசனம் அதுக்காக தான் ஆண்டவர் சொன்னார், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். யாராய் இருந்தாலும் சரிதான், கற்றவனோ கல்வி அறிவு அற்றவனோ எவராக இருந்தாலும் சரிதான், கேட்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்கிறது எது? பரிசுத்த ஆவியானவர். லூக்கா நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிங்க. கேட்கிறவன் எவன் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஒரு தகப்பனிடத்திலே பிள்ளை வந்து அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகவே அன்பானவர்களே, இந்த வாசல் ஒரு இடுக்கமான வாசல். அடுத்ததாக இந்த வாசல் எப்படிப்பட்ட வாசல்? இது ஒரு இன்பமான வாசல். என்ன சார், ஒன்றுக்கொன்று முரணாக இருக்குது. முதல்ல சொன்னீங்க இடுக்கமான வாசல் ரொம்ப கஷ்டம் இந்த ரூட்டில் போகிறது நீங்கள். இப்போ அதே வாசல் எப்படி இன்பமான வாசலாக இருக்க முடியும்? அது எப்படி இருக்க முடியும் தெரியுமா? யோவான் 10ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் தன்னுடைய ஆடுகளை, யாரு? மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின்னாக செல்கிறது. இப்போ மேய்ப்பன் என்ன பண்றாரு? முன்னால போறாரு. நம்மெல்லாம் யாரு? ஆடுகள். நம்ம எல்லாம் எங்க போறோம்? பின்னால போறோம், காட்டுக்குள்ள போறோம், கஷ்டமான இடத்துக்குள்ள போறோம், சிங்கம் உள்ள இடத்துக்கு போகிறோம், கரடி உள்ள இடத்துக்கு போகிறோம். என்ன கஷ்டமான இடத்துக்கு போனாலும் யார் முன்னால் போகிறா? யார் முன்னால் போகிறா? மேய்ப்பன் போகிறார்ல. இந்த ஆடு ஏதாவது சங்கடப்படுமா?
கடினமான பாதைகள் வழியாகத்தான் போகிறது. போகிற பாதையெல்லாம் கடினமாகத்தான் இருக்கிறது. ஆனால் முன்னால் போகிறது யாரு? சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது அப்பா அம்மா கூட வெளியூருக்கு எங்கேயாவது யாத்திரை போய் பாருங்கள், ஜாலியாக இருக்குமா சங்கடமாக இருக்குமா? மலைக்கு போனாலும் சரி, விலைக்கு போனாலும் சரி. எங்கள் அப்பா கூட நான் சின்ன வயசில் மலைக்கு போயிருக்கிறேன். மலைன்னா ஒரு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் மேலே ஏறி போகணும். போகும்போது அப்பா பின்னாலே நடந்து 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 போவோம். போகும்போது காலெல்லாம் களைப்பாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். மேலேருந்து கீழே இறங்கி வரும்போது சுமைகளை தூக்கி கொண்டு வர வேண்டியது இருக்கும். ஆனாலும் கூட யார் வரா? கூட யார் வரா? அப்பா வரார். அவர் பெரிய ஹீரோ தானா? நமக்கு கழுத்து வலிக்குதுன்னா அவர் கழுத்தில் அவர் தலைக்கு மேலே ஒரு சுமை இருக்கும் பாருங்க, அந்த சுமைக்கு மேலே என்னுடைய சுமையை தூக்கி வச்சுக்கிடுவார். அவருக்கு வலிக்குதா வலிக்கலையான்னு நமக்கு நம்ம நினைக்கவே மாட்டோம். ஆனால் என்னுடைய சுமைகளையும் அவர் சுமப்பார். வாசிக்க கேட்ட சங்கீதம் 23 என்ன சொல்லுகிறது? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், எனக்கு ஒரு குறைவும் இல்லை. அடுத்த வசனம், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி அவருடைய நாமத்து நிமித்தம் நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அடுத்த வசனம், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். பாருங்க, மரண இருளின் பள்ளத்தாக்கு உண்டா? உண்டா? உண்டு. வாழ்க்கையில் பிரச்சனை உண்டா? உண்டு. கிறிஸ்தவங்க ஆயிட்டா எல்லாம் சரியாயிருமா? கிறிஸ்தவங்க ஆயிட்டா கிறிஸ்தவங்களுக்கு நோயே வராது. வராதா? வருமா? கிறிஸ்தவங்க வீட்டில் பிரச்சனையே வராது. வராதா? வரும். வரும். பின்ன எப்படி சார் மகிழ்ச்சியா இருக்கிறது? கூட யார் இருக்கிறா? கூட யார் இருக்கிறா? ஒரு நல்ல மேய்ப்பர் இருக்கிறார். அன்பானவர்களே, நீங்கள் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே ஒரு அற்புதமான வாசகத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அவருக்கும் சரீரத்திலே ஒரு முள் இருந்தது, ஒரு நோய் இருந்தது. அது என்ன நோய் என்று நமக்கு தெரியவில்லை. அது ஒரு கடுமையான நோய், சாதாரண லெகுவான நோய் அல்ல. ஆகவே அவர் பல தடவை ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணார். எத்தனை தடவை ஜெபம் பண்ணாராம்? 3 தடவை. முதல் தடவை ஜெபம் பண்ணார், பதிலே கிடைக்கல. 2வது தடவை ஜெபித்தார், பதிலே கிடைக்கவில்லை. 3வது தடவை ஜெபித்தார், உடனே ஒரு பதில் வந்தது. என்ன பதில்? அதுக்கு என்ன அர்த்தம்? முள்ள வச்சிக்கோன்னு அர்த்தம். அப்படி தானே? முள்ள வச்சிக்கோ, என் கிருபை உனக்கு போதும். அன்பானவர்களே, வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள வேண்டிய, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள வேண்டிய அழுத்தமும் ஆழமுமான ஒரு செய்தி இது. அப்போஸ்தலனாகிய பவுல் உடனே அதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். பாருங்கள், நான் 3ஆம் வானம் வரைக்கும் போனவன், மனிதர்கள் பேசாத பாஷைகளை கேட்டவன், மரித்து போனவரை உயிரோடு எழுப்பினவன். ஆனால் எனக்கு ஒரு முள் இருக்கு. ஆண்டவர் அந்த முள்ளை எடுக்கலை. ஏன் எடுக்கலை தெரியுமா? அவர் அதற்கு காரணம் கண்டுபிடிக்கிறார். ஏன் எடுக்கவில்லை? இந்த பெரிய காரியங்களை எல்லாம் செய்ததினால் எனக்குள்ளே பெருமை வந்துவிடக்கூடாது. அதனால் ஆண்டவர் ஒரு முள்ள வச்சிருக்கிறார். தப்பா, நீ பெருமைப்படாத, நீ ஆஃப்டர் ஆல் ஒரு சாதாரண மனிதன் தான், என் கிருபை இல்லாவிட்டால் உன்னால் எதையும் செய்ய முடியாது என்று என்னுடைய பெருமையை அடக்குவதற்கு ஒரு கிருபை ஆண்டவர் தந்திருக்கிறார். முள் இருக்கிறதுனால நான் நரகத்துக்கு போக மாட்டேன். பெருமை வந்தால் நான் எங்கே போவேன்? நரகத்துக்கு போவேன். அதனால தான் ஆண்டவர் ஒரு முள்ளை கொடுத்து, உனக்கு நீ பெருமை வரக்கூடாது. அதனால், ஏன்னா பெருமை வந்தால் நீ எங்கே போயிடுவே? நரகத்துக்கு போயிடுவே. இந்த முள் இருந்தால் உனக்கு என்ன வராது? பெருமை வராது. ஆனால் முள் இருந்தால் நீ நரகம் போவியா? கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் கட்டாயம் நரகத்துக்கு போவானா? அவன் ரட்சிக்கப்பட்டவனா இருந்தால் பரலோகத்துக்கு போவேன் சார். ஆகவே நோய் ஒரு விஷயம் அல்ல,
உலகத்தில் வறுமை ஒரு விஷயம் அல்ல, அவற்றின் மத்தியிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதுதான் காரியம். அன்பானவர்களே, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். அவர் அடிபட்டவர், கேவலமாய் பேசப்பட்டவர், விபத்துகளிலே இருந்தவர், ஆபத்துகளிலே சிக்கினவர் எப்படி கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியும்? ஒன்றே ஒன்றுதான், இந்த மேய்ப்பன் முன்னால் போகிறாரு, நான் பின்னால் போகிறேன், இது போதும் எனக்கு. அன்பானவர்களே, இது போதும். அப்போஸ்தலர்களை பிடித்து அடித்தார்கள். ஆதியில் 1ஆம் நூற்றாண்டில் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 40-41 ஆகிய வசனங்களை நீங்கள் பார்த்தால், அப்போஸ்தலர்களை அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். அப்போ அப்போஸ்தலர்களுடைய மனநிலை எப்படி இருந்ததாம்? 41ஆம் வசனம், அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு வெளியே வந்தாங்களாம். சந்தோஷமாக எப்படி ஆலோசனை சங்கத்தை விட்டு வெளியே வந்தாங்க? நீங்கள் நல்லா பிரசங்கம் பண்ணுங்க, இந்த அவங்களுக்கு நல்ல கல்யாண சாப்பாடு போடுறேன், நல்லா சாப்பிட்டு திருப்தியாக போங்க. அதனாலே சந்தோஷம் வந்தது. எப்போ சார் சந்தோஷம் வந்தது? அடிப்பட்ட உடனே சந்தோஷம் வந்தது. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவுக்காக அடிபடுறதுல ஒரு பெரிய சந்தோஷம் உண்டு அன்பானவர்களே. அதை அனுபவிச்சா தான் தெரியும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஜாலியாக இருந்துட்டு இங்கேயே அப்படி ஒரு கோயிலில் ஊழியராக இருந்து, அல்லது ஒரு ஒரு சர்ச்சில் ஒரு கோயர் மாஸ்டராக இருந்து, அல்லது ஒரு ஆலய ஆராதனையில் கலந்து கொண்டு நல்ல ஃபேனில் படுத்து தூங்கி ஜாலியாகவும் இருக்கலாம், மகிழ்ச்சியாகவும் இருக்கலாம். கொஞ்சம் உடலை வருத்தி கஷ்டப்பட்டு சீர்காழி போன்ற பகுதிகளுக்கு சென்று கொஞ்சம் கடினப்பாடுகளை சகிக்கலாம். எதனால்? அதிலே ஒரு சந்தோஷம் உண்டு, அதிலே ஒரு ஆத்ம சந்தோஷம் உண்டு. அது ஒரு பெரிய காரியம் அன்பானவர்களே. ஆகவே இந்த வாசல் இடுக்கமான வாசல் மாத்திரமல்ல, இந்த வாசல் இன்பமான வாசல். மூன்றாவதாக, இந்த வாசல் நித்திய ஜீவனுக்கு நம்மை அழைத்து செல்லும் வாசல். யோவான் 10ஆம் அதிகாரத்தின் 28ஆம் வசனத்தை வாசியுங்கள். யோவான் 10ஆம் அதிகாரத்தின் 28ஆம் வசனம், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு நாளும் கெட்டு போவதில்லை. யாரு? இயேசு கிறிஸ்துவின் பின்னால் நடக்கிற கூட்டம் ஒரு நாளும் கெட்டு போகாது. அவைகளுக்கு ஆண்டவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அல்லேலூயா. உலகிலே பிறந்த மனிதர்களுடைய வாழ்க்கையின் லெக்கு எது தெரியுமா? யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனம் சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும். அதுதான் வாழ்க்கையின் லெக்கு, அதுதான் வாழ்க்கையின் லெக்கு. அந்த கோலுக்கு நேராகத்தான் நம்ம பிரயாணம் பண்ணுறோம். ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார். அது இடுக்கமான வாசல் வழியாக போகணும், இடுக்கமான பாதையிலே போகணும், இன்பமான இயேசுவோடு போக வேண்டும். போயிட்டா நேராக எங்கே போகலாம்? நித்திய ஜீவனுக்கு போகலாம். இன்னொரு வாசல் இருக்குது, அது விசாலமான வாசல், விரிவான வழி, ஜாலியாக போகலாம், நல்ல கையை காலை ஆட்டிட்டு சந்தோஷமாக நடக்கலாம். நிறைய பேர் அந்த வழியாகத்தான் வருவார்கள். ஆனால் அந்த பாதை எங்கே போய் முடியும்? நரகத்தில் போய் முடியும். நான் முதலாவது வாசித்த வசனத்தை பாருங்கள். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவனுக்கு கிடைக்கிற பாக்கியம் என்ன? உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொன்னால் அது என்ன அர்த்தமாக இருக்கும்னு நீங்கள் யோசித்து பாருங்களேன். நான் கொஞ்சம் தியானித்தேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு பதில் என்ன தெரியுமா? உள்ளும் புறம்புன்னா ஒரு 2 கேட்டகரி இருக்குது, 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று, என் மனதுக்குள்ளே ஒரு பெரிய சமாதானம், அது ஒரு பெரிய மேய்ச்சல் தானே. ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட மக்கள் மனசுக்குள்ள ஒரு பெரிய சமாதானத்தை ஆண்டவர் கொடுப்பார். அது உள்ள. வெளியே என்ன சமாதானம்? எல்லாரோடும் ஐக்கியம். யார் கூட எனக்கு சண்டையே கிடையாது சார். என்னை திட்டினவனா அவங்க கூட எனக்கு ஐக்கியம் உண்டு, எனக்கு எதிராக வருகிறவனா அவனோடும் எனக்கு ஐக்கியம் உண்டு, என்னுடைய ஆண்டவரை விரோதிக்கிறவனா அவனையும் நான் நேசிக்கிறேன். ஆகவே மனசு லகுவாயிரும். உள்ளேயும் மேய்ச்சல், வெளியேயும் மேய்ச்சல். இன்னொன்று என்ன தெரியுமா? 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனம் சொல்லுகிறது,
வாசிங்க யாராவது ஒருத்தர். தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளது. 2 ஜீவன் மனுஷனுக்கு இருக்குல்ல. ஒன்று இந்த உலக வாழ்க்கை என்னும் ஜீவன், இன்னொன்று நித்தியமாய் ஆண்டவரோடு வாழப்போகிற ஜீவன். அந்த 2க்கும் பிரயோஜனம் உள்ளது எது? இயேசுவின் பின்னால் போவது. இந்த உலகத்திலே நமக்கு நிம்மதி உண்டு. இந்த உலகத்தின் நன்மைகளையும் ஆண்டவர் நமக்கு தருவார். துன்பங்களோடு கூட நூறத்தனையான சகோதரர்களையும் சகோதரிகளையும் அநேக உலக நன்மைகளையும் தந்து மறுமையிலே நித்திய ஜீவனையும் தருவார் இல்லையா? யோவான் 14ஆம் அதிகாரம் முதல் வசனம் என்ன? உங்கள் இருதயம் தேவனிடத்தில் என்னிடத்திலும் என் பிதாவின் வீட்டில் அநேக வாழும் இடங்கள் உண்டு. அப்படி இல்லாமல் இருந்திருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு இடத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் அந்த ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். ஆண்டவர் திரும்பவும் இந்த மண்ணுக்கு வரப்போகிறார். அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு, அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு, அவருக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவரிடத்திலே முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சக்தியோடும் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு நிலையான வாழ்வை தரப்போகிறார். ஆகவே அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் தெரிந்தெடுப்புகள் கவனமுள்ளவைகளாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் பாதை, நாம் முன்னேறி செல்லுகின்ற பாதை இந்த ஆண்டவருக்கு பின்னாலே தான் போகிறோமா என்பதை தினம் 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 ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த பாதையிலே நடப்பதும் ஏதோ ஒரு முறை நடந்து தீர்ந்து விடுகிற ஒரு விஷயம் அல்ல, ஒன்ஸ் ஃபார் ஆல் என்று சொல்லுகிற விஷயம் அல்ல. அது தினம் தினம் புதுப்பிக்க வேண்டிய ஒரு விஷயம். தினமும் சாப்பிட்றீங்களா? உடம்பை பாதுகாக்கிறதுக்கு சாப்பிடலன்னா முடியாதுல்ல, தினம்தான் சாப்பிடணும். தினமும் படிக்கிறீங்களா பள்ளிக்கூடத்து பாடங்களை? இல்லை பரீட்சைக்கு சேர்த்து வச்சு தான் படிக்கிறீங்களா? அப்போ ஆபத்தில் போய் முடிஞ்சிடும். அப்போ தினமும் படிக்கணும். உடலை தினமும் கழுவுகிறோமா? தினமும் கழுவுகிறோம். வீட்டை அப்பப்போ டெய்லி சுத்தம் பண்ணுறோமா? சுத்தம் பண்ணுறோம். அது மாதிரி தான் வாழ்க்கையும், அது மாதிரி தான் வாழ்க்கையும். நான் இந்த வாசலில் தான் போகிறேன்னா, இந்த வழியில் தான் போகிறேன்னா, தினமும் சாயங்காலம் கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் முழங்கால்களை ஊன்றி ஜபிக்கும் போது ஒரு நிமிடம் உங்களையே திரும்பி பாருங்கள். நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் அப்படியே கூடை கூடையாக கொண்டு போய் கர்த்தருடைய பாதத்திலே கொட்டுவதல்ல. கர்த்தர் என்ன சொல்லுகிறாருன்னு ஒரு வார்த்தை கேட்கணும். இல்லை, அவருக்கு எல்லாம் தெரியும் சார். ஜெபம் என்பது ஆண்டவரை மாற்ற முயற்சிப்பதல்ல. ஜெபம் என்பது நம்மை மாற்றுவதற்கு ஆண்டவரை அனுமதிப்பது. காலையிலேருந்து சாயங்காலம் வர எங்கெங்கே போனேன், யார் யாரோடு பேசினேன், அதில் எதிலெல்லாம் வேண்டாத விஷயங்களை பேசினேன், எங்கெல்லாம் வேண்டாத சிந்தனைகள் எனக்குள்ளே வந்தது, ஆண்டவரே தப்பு பண்ணிவிட்டு, ஆண்டவரே என்னை மன்னிங்க, ஆண்டவரே உம்முடைய ஆவியானவருடைய உதவியை தந்து என்னை பலப்படுத்தி இனிமேல் அந்த தவறு செய்யாமல் நான் உமக்கு பிரியமாக வாழ எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கணும். அப்படி படிப்படியாக ஒவ்வொரு கிளாஸாக மேலே மேலே போனோம், ஒவ்வொரு வகுப்பாக மேலே மேலே போனோம். 2025ஆம் வருஷம் இது இல்லையா? 2024ஆம் வருஷத்தை விட 25ஆம் வருஷத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருக்குதா? வீட்டில் போய் உட்காந்து யோசிங்களேன். வீட்டில் மனைவிக்கிட்ட நல்லா சண்டை போடுவேன் சார். இப்போ 25ல் அதை நிறுத்திட்டேன் சார். எப்போ பார்த்தாலும் ஃபோனை பார்த்துட்டே இருப்பேன் சார். இப்போ அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டேன் சார். இப்படி ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருக்கிறதா? 1ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை அடுத்த வருஷம் எந்த கிளாஸுக்கு போகணும்? 2ஆம் கிளாஸ் போகணும். 2ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை அடுத்த வருஷம் எந்த கிளாஸுக்கு போகணும்? 3ஆம் கிளாஸுக்கு போகணும். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மட்டும் என்றைக்கும் 1ஆம் கிளாஸ்லேயே இருக்கலாம். இது ஒரு ஆபத்தான அணுகுமுறை அன்பானவர்களே. நம்முடைய வாழ்க்கையிலே படிப்படியான முன்னேற்றம் தெரியவில்லை என்றால் ஏதோ ஒரு கோளாறு இருக்குன்னு அர்த்தம். அந்த புள்ள ஒழுங்காக படித்து மேலே மேலே கிளாஸுக்கு வரலன்னா அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ வருத்தம் இருக்குது யோசித்து பாருங்கள். நம்முடைய தகப்பனாகிய நம்முடைய பரமபிதாவுக்கு நாம் தினம் தினம் ஆவிக்குரிய வாழ்விலே வளரவில்லை என்றால் அவர் வேதனைப்படுவார்.
அவர் வேதனைப்படுவார். அதுதான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவது. ஏன் பிள்ளைங்க பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறாங்க? பயப்பட்டு அல்ல. அது பயப்பட்டு கீழ்ப்படுகிறவங்க அப்பாவை காணாத தூரத்தில் இருந்தால் அவர் காணாத இடத்துல தானே இருக்கணும், அடித்து போடுவார், இப்போ ஒன்றும் பண்ண முடியாது என்று சொல்லி கீழ்ப்படுகிறது அல்ல. அன்பினால் கீழ்ப்படிவது. அப்பா என்ன அடித்து போடுவார்னு பயந்து கீழ்ப்படுகிறது அல்ல. என்னுடைய அன்பற்ற தன்மை, என்னுடைய தீய செயல்கள் அப்பாவுக்கு இல்லைன்னா அம்மாவுக்கு மன வருத்தத்தை உண்டாக்கி விடுமே என்று நினைத்து கீழ்ப்படிவது. அதுதான் சரியான கீழ்ப்படிதல். நான் இப்படி இருந்தேன்னா எங்கள் அப்பா இதை அறிஞ்சால் நல்லா இருக்காது, அவர் மனசு வேதனைப்படும். அதனால் அவருடைய மனசை நான் என்ன செய்யக்கூடாது? வேதனைப்படுத்தக்கூடாது என்று நினைக்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த பாதையிலேயே நாம் முன்னேறி சென்றோம் என்றால் நித்திய ஜீவனை நாம் அடைவோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் வழியாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.